ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது இளம் வயதிலே தன்னுடைய கணவனாரை இழந்த அந்த மகள் இப்பொழுது தன்னுடைய மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய மாமியாருடைய தேசத்திற்கு போகிறதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அவள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவருடைய இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவர் அந்த மகளை, வேதம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துக்குள்ளே போகும்போது பிச்சைக்காரியை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் உள்ளே போகிறாள். நான் இப்போ கிளம்பி போகிறேன், எனக்கு ஏதாவது வயல் நேரிடும், அதில் நான் ஏதாவது பொறுக்கிறதுக்கு கிடைக்குமா பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாங்க. ஆனால் அந்த வயலுக்கே நான் ஓனராக போகிறேன்னு அந்த மகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் அந்த நிலத்துக்கு மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் உள்ள அநேகம் நிலங்களுக்கு அதிகாரியாய் ஆண்டவர் மாற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் நிலைமை வித்தியாசமாய் ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கலாம். இன்றைக்கி ரூத்தை போல ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து இனி எப்படி என் வாழ்க்கை ஆகுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கலாம். ரூத்தை பார்க்குற நிறைய பேர் அப்படி தான் கேள்விக்குறியோடு, உன் வாழ்க்கை என்னம்மா, உன் எதிர்காலம் என்னம்மா, மாமியாரே சொல்கிறாங்க, என்னை நம்பி போய் நீ வந்துட்டியே, நான் உனக்கு என்ன செய்ய முடியும். ஆனால் ஏசப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவங்க நினைக்காத ஒரு எதிர்காலம், நினைக்காத ஒரு உயர்வு. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்படி கர்த்தர் செய்வாராக. நீங்கள் ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையோடு இருக்கலாம், இல்லை சீக்கிரமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு கிருபையாய் கொண்டு போவாராக. ஆமேன்.